கருப்பசாமி இருக்காரா உங்கள் ஏரியாவில்? கும்பிடுவியா? அதான் கூட வந்து நிற்கானே, அதான் கேட்டேன். இன்னொரு தடவை கால் விட்டோம். சாமியே, இந்த கடன் நிலையிலேருந்து உன்னை காப்பாற்றித்தாரேன். இந்த வண்டி ஓடுமா ஓடாதான்னு சந்தேகப்படாத, இன்னொரு வண்டி எடுத்து தரேன். என் பேரை போட்டு ஓட்டு, ஆனந்தமாக இருப்பேன். வீடு மாற வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது. ஜெயிச்சு தரேன். இந்த நான் கொடுக்குற விபூதி கொண்டு பூசுடா, எல்லாம் நல்லாயிரும். பெற்றோம் நல்லா கருப்பசாமிக்கு திண்டுக்கல், நண்டுக்கல் இல்லை திண்டுக்கல். கால் விட்டுவான். எப்படியாவது வந்து உன் பையனை பார்த்தேன். ஏன் மிலிட்ரிக்கு அனுப்பியிருக்க வேண்டியதானே? அதனால் இங்கேயே போலீஸ் வேலைக்கு போக சொல்லலாம்னு நினைக்கிறியா? என்னம்மா கண்ணை மூடு பார்ப்போம். அப்படியா? 6வது மாதத்துக்குள்ளே அவனுக்கு உத்தியோகம் கிடச்சிரும். முதல் மாத சம்பளத்தை தர்ம கட்டளை கொண்டு கோயிலில் கொடு. கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு அப்படியா? கல்யாணத்தை பற்றி காட்டுவாங்க. யாரும் காட்டுவாங்க? பிள்ளை கல்யாணத்தை பற்றி காட்டு வந்தது யார்? அக்காவா? நல்லா இரு, சந்தோஷமாக இருப்பாங்களே. போயிட்டோம், அடுத்து பேசுவோம். காசே தான் கடவுள் அப்பா. சாமி வருமா? ஏன் ஆவேசப்படுற? யாருக்கு கல்யாணம் நடத்தணும்? கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைய பற்றி ஆராய்ச்சி பண்ணதுக்கு விரும்பலை. என்ன படிச்சிருக்கா? எட்டினிலே எழுதுதப்பா, நம்ம எடுத்து சொன்னா புரியலப்பா. என்ன நாட்டுக்குத்தான் ராணியப்பா. படிக்க வச்சதே தப்புன்னு என் மனசில் ஓடுது. புரியுதா? அப்படி பேப்பர் மாறுற மாதிரி மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. ஓயாம காலில் வந்துட்டு வா. மாட்டை பறி கொடுத்தா பிடிச்சிடலாம், பொன்பொருளை பறி கொடுத்தா பிடிச்சிடலாம், மனசை பறி கொடுத்தா பிடிக்க முடியுமா? முடியாது. அதனால் எல்லாரும் மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்காங்க. அப்பப்போ ஒவ்வொரு மாடாக வந்து பொம்பளைகள் மனத்தை வந்து முட்டும், கீழே இடித்து தள்ளதுக்கு ரெடியாக இருக்கும். ஆய், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதடா அப்படின்னு நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். விழுந்த பிறகு என்கிட்ட வந்தால் மருந்து தான் சொல்லுவேன், ஏன் விழுந்துன்னு சொல்ல மாட்டேன். கால் வந்துட்டு வா. நம்ம உண்மையா இல்லையா? அவளை படிக்க வச்சனால அவன் எல்லாருக்கும் புத்தி சொல்லுதான். அவள் புத்தியோடு நடப்பாளன்னு கேட்டால் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க மாட்டுக்கு. அதனால் ஆவணி மாதம் வரை டைம் இருக்குது. அதுக்கு முன்னால் யார்கிட்டையும் எந்த தப்பு நடக்காமல் காப்பாற்றி தரேன். உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருந்தேன். பக்கத்தில் வா. உறவுக்குள்ளே ஒரு உறவு வரும், வெற்றி நடக்கும். போ, சந்தோஷமா இரு மகளே. இந்தா புண்ணியமாக இரு. ஓடி கருப்பசாமி, என் மண்ணு மரம் சம்மந்தமாக பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு முடிவு கொடுக்குன்னு காட்டுங்களுக்கு. யார் பாருங்க? என்னம்மா மண்ணு மனை சம்மந்தமாக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்காங்களா? எந்த ஊருக்கா அவனுக்கு? என்ன பிரச்சனை நடக்கு? யார் வில்லங்க பண்ணுறா? நீங்கள் போய் முயற்சி பண்ணிட்டீங்களா? கால் வந்து பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான், பசித்தவர்க்கு விருந்தளித்து அமுது கொணர்கிறான்.
காப்பதற்கு கையிலேந்தும் சங்கு சக்கரம் கடல்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம். அந்த இடத்தினுடைய பத்திரம் இன்னொருத்தங்கிட்ட இருக்குமா? உங்கள் உரிமையை இன்னொருத்தன் பேரை போட்டு அடித்து நொடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கான். அது ஏற்கனவே உங்கள் செய்திக்கு வந்தது தான். ஆனால் அதை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டேன். உடனே பார்த்தசாரதி வாரார். யார் பார்த்தசாரதி? எம்பெருமான் நாராயணன். எப்படி வந்தான்? சாரதி என்றால் தேரோட்டி என்பது பொருள். தேரை ஓட்டி என்ன செஞ்சால் போராட்டம் நடத்தினான். போராட்டத்தில் கடைசியில் வெற்றி அடைந்தது அவர் தான். அதைத்தான் இப்போ பாடினேன். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான். பசித்தவருக்கு உணவளித்து அமுது கொணர்கிறான். காப்பதற்கு கையிலேந்தும் சங்கு சக்கரம் அவன் கடல்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம். அம்பெருமான் நாராயணனுடைய அருளார அந்த இடத்துல உங்களுக்கு உரிமை உனக்கு உண்டு. ஆனால் டாக்குமெண்ட்டை போய் இப்போ உள்ள டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தனா உங்களுக்கு உரிமைக்கு இடம் இல்லைன்னு வரும். பேரன்லி டாக்குமெண்ட்டை எடுத்தால் உங்கள் முன்னோர்கள் பேர் ஒப்பன் பேர் எல்லா பேரும் இருக்குது. அம்மாவளி தாத்தா பேர்லாம் அதில் இருக்குது. 3 பங்குக்குரிய இடம் அது. சரிண்ணா? 1 பங்கு உனக்கு உண்டு. வாங்கித்தாரேன். அதில் உள்ள டாக்குமெண்ட்டு கொஞ்சம் மண் அள்ளிட்டு வா. அடிப்பா போ. இந்தா ஆனந்தமடைவார் கர்மசாமிக்கு. அப்படியா? யார் பாது? பத்திரத்தை வச்சுட்டு மீட்ட முடியாமல் கிடக்கேன் நானே. என்னையே பிடிச்சணும் அப்படி கிடக்காங்க. யாரா? எங்கப்பா யாருக்குள்ளே டாக்குமெண்ட் அடமானத்தில் இருக்கு? டாக்குமெண்ட் அடமானத்தில் இருக்குன்னு சொல்லி யார டாக்குமெண்ட்டு? வாணே அண்ணன் வாணே 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 வாணே. எங்கே வச்சுருக்கீங்க டாக்குமெண்ட்டெல்லாம்? கால் வந்துட்டு அக்காவா? நல்லா இருக்கியா? எந்த ஊர்? எங்கள் ஊர் மாரியம்மா, தங்கமான காளியம்மா. மாரியம்மா எங்கே இருக்கா? காளியம்மா எங்கே இருக்கா? 2 ஊர் இருக்காளுவ. அதான் பாட்டு பாடினேன். கால் விட்டோம். நாங்கள் ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி ஊற்றி வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா. அப்படி தானப்பா? அவள் தானே வளர்த்துக்கிட்டு இருக்கவங்கலாம். வாங்க பக்கத்தில். என்ன செய்யணுப்போ? டாக்குமெண்ட்டை மீட்டணுமா? என்ன தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு? இதெல்லாம் ஒரு பக்கம் கடனாக இருந்தாலும் உனக்கு ஒரு பிள்ளையை பற்றிய மனக்கவலை இருக்க. என்ன செய்யணும் உனக்கு? இப்போ அதுக்கு கல்யாணத்தை முடித்து வச்சுருவோம். ஒரு இடத்த விற்கணுங்கிற நிலைமை வந்தால் விற்றுருவியா? அதை விற்றுட்டேன்னா உன் பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஆனால் அதில் சட்ட சிக்கல் கொஞ்சம் இருக்குது. புரியுதா? அதில் குழப்பம் இல்லாமல் ஆக்கி தந்துடுறேன். உன் பிள்ளையும் நல்லா ஆக்கி தந்துடுறேன். சந்தோஷமாக காலில் வந்துட்டு வா என் செல்லம். இந்தாப்பா, இந்த எலுமிச்சங்கனியை வீட்டில் வச்சு சாமியை கும்பிடு. இந்த விபூதியில் ஒரு பகுதியை காட்டில் கொண்டு போடு. உன் மகனுக்கும் பூசி வை. எல்லாம் வெற்றியாகி வருவேன். இந்தா காசு பணம் கிடைக்கும். சந்தோஷமாக இருப்போம். வெற்றி அடைந்து வா. திண்டுக்கல் டு திருப்பூர். யார்? ஒரு பஸ் ஓடுங்க. திண்டுக்கல் டு திருப்பூர். பொறுமை பொறுமை. நீ என்னது? நான் இப்போ திண்டுக்கல். பக் பக் பக். எந்த ஊருக்கா? திருப்பூரில் உனக்கு யார் இருக்கா? காலில் விட்டு. திண்டுக்கல் டு திருப்பூர்னு சொன்னேன். திண்டுக்கல்ல யார் இருக்கா? அப்போ அதெல்லாம் பேத்தேன். எங்கேயும் பேராடா, எங்கேயும் நின்றுக்கா. ஏக்காவா நல்லா இருக்கியா? சரி சரி. ஒரு சேட்டைக்கார பைய வழியை பெற்று போட்டிருக்க. சரி சரி, காலில் வந்துட்டு வா. இன்னொரு காலில் வந்துட்டு வா. கண்ணாடி கழுதி தூர போட்டிருக்கா. கையில் வச்சுக்கோ. மாமா மாமா மக்கு மாமா. என்ன இப்படி ஒரு பாட்டு வருது? என்ன செய்யணும் இப்போ உனக்கு? நீ சொல்லி வாங்கிக்கான்னு சொல்லிடுது சாமி. அதான் கேட்டேன். அப்படியா? உட்காருமல்ல நீ. இந்த கண்ணாடியை கொண்டா. 1.5 2.5? 1.5. கிட்ட பார்வையா? அதெல்லாம் சுற்றுப்பான். நீ உட்காந்துக்க. அவன் மட்டும் குறிஞ்சி வளைஞ்சிட்டோம். பேசாம இரு. வந்தார
தமிழ் புரியுதா? இங்கிலீஷில் பேசலாம். ஏய், நல்ல கால விடல அவசரப்பட்டு என்னம்மா நீங்களாம் பிள்ளை நீங்களாம் என்னம்மா நீங்களாம். வாமா வாமா வாமா. இங்கே பார்த்தா கருப்பசாமி இருக்கார், அங்கே பார்த்தா கருப்பராயன் இருக்கார், மாரியம்மன் இருக்கு. அப்படி அந்த பக்கம் போனால் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சத்தம் போடுறாங்களே, பெருமாள் இருக்காரோ? சபாஸ், கால் வந்துட்டோம். நீ எதுக்காத உட்காந்துக்கோ. டாக்டர்கிட்ட போய் எல்லாம் செக் பண்ணி ரிப்போர்ட்லாம் கையில் வச்சுருக்கியா? என்ன சொன்னாங்க? சரி, கண்ண மூடு. மருத்துவம் பார்க்கணும். சாமியார்கிட்ட போய் என்ன வருத்தம் வாங்க போகிற? உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்? ஒதுங்கி உட்காருக்கா. இங்கே உட்காரு. உனக்கு எத்தனை பிள்ளைகள்? அப்படியா? இவளுக்கு தரப்புல பொம்பளை பிள்ளை தான் கொடுக்க போகிறேன். நீ என்ன செய்ய போகிற? கொடுப்பியா? கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு தங்கமாரியம்மன் அப்படின்னு ஒரு குட்டி பிள்ளை பிறக்கும். ஐஸ்வர்யமாக இருப்பா, கலெக்டராக வந்துடுவான். நல்லா இரு, சந்தோஷமா இருக்கு. போயிட்டோம். அதே திண்டுக்கல் எல்லை வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கான்? என்ன வியாபாரம்? இந்தாக்கா நல்லா புண்ணியமாறு தங்க பிள்ளை. நீ ஆனந்தமடைவாயம்மா. ஸ்கூலில் வியாபாரம் பண்ணுறியா நீ? போய்ட்டு வா. நல்லா காலை வச்சுக்கோ. காலை விட்டுவாக்கா. போய்ட்டாக்கா. விநியோகித்தல் தானே என்ன? அருள் மணக்கும் ஆண்டவனே ஐயப்பா, ஆரவார ஜோதியப்பா ஐயப்பா. உன் பையன் பிரம்மச்சாரியாக இருக்கிறதுக்கு தான் விதி இருக்குது. அப்படின்னா வேறு யார்ட்டையாவது பழகி தான் வண்டியை ஓட்டணும். இப்போ அப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. சரி, பழகுன பிறகு கல்யாணம் முடிச்சு பார்ப்போமே. ஏன் இங்கே வர நிற்கிறீங்கக்கா? பையன்கிட்ட நல்ல பழக்கம் கொஞ்சம் கிடையாது, கெட்ட பழக்கம் உண்டு. ஆமாம், அவனுடைய மனதை கொஞ்சம் பார்க்க நீ கண்ணை முடிக்கா. அப்படியே முடிக்கா. சரி, ஒன்றும் இல்லை, உழைக்கிறான். பணத்தை சரியாக சேர்க்கலை. நான் சொன்னபாரு ஒரு விவரம். என்ன சொன்னேன்? நல்ல பழகிக்கிட்டு இருக்காமல, அந்த பழக்கத்தை உதவி செய்யாமல் அந்த பாசம் கிடைக்குமா தாய்? அந்த அன்பு கிடைக்குமா? அந்த சந்தோஷம் கிடைக்குமா? சும்மாவா துட்டு காலில் விட்டு ஒரு பிள்ளைங்க கொடுக்குவான், நோர்த்து பிள்ளைங்க கொடுத்தா எப்படி எடுத்துக்காவும்? சரி, அதுவும் ஒரு உதவி தானே. என்னவா? பாப்பா என்கிட்ட வா. உன் மகனை கொண்டு வந்து சேர்க்குறேன், கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன், பணத்தையும் சேர்த்து வைப்போம். சந்தோஷமா இரு. போயிட்டோம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு என் பையன் ரொம்ப தூரமாக வேலைக்கு போகணுங்கிறான். நான் விடலாமா வேண்டாமா? என்ன வேலைக்கு போகணுங்க? முதல்ல பேசு. கால் வந்துட்டு வா. அக்கா வாங்க. வணக்கம். இது யாரு? அம்மாவும் நீயே ஆத்தாவும் நீயே. உட்காரு. பையன் வந்து ஒருத்தட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான், நல்ல பையன்தான் அவன். நீ உழைக்கணும், ஏன் உன்னை நம்பி எப்படியா நான் எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் நடந்திருக்கு. அதனால் அவன் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், எங்கேயாவது வேலைக்கு போவோம், கொஞ்சம் பணங்களும் சம்பாத்தியம் பண்ணிக்கிடுவோம், அதுக்கங்கிட்டு நம்ம இஷ்டத்தை நிறைவேற்றுவோம்னு ஒரு உள்ளம் அவன் மனத்துக்குள்ளே இருக்குது. அப்போ வேலைக்கு போகிறது அவனுக்காகவா பெற்றோர்களுக்காகவா பழகுற ஆளுக்காகவான்னு கேட்டால் பழகுனவர்களுக்காகத்தான். கால் விட்டுவான். யாருக்காக அப்படி நம்ம சொன்னால் எவன் கேட்கான்?
வேலைக்கு அனுப்பலாம் பையனை, எந்த ஆபத்தும் வராது. நல்ல சம்பாத்தியம் பண்ணுவான், கண்ணு கருத்துமாக இருப்பான், உனக்கும் பணம் தருவான், யார் யாருக்கு உதவணுமோ உதவி கொடுவான், உயர்ந்திருப்பான், எதிர்காலத்தில் நல்லா இருப்பான். அவனை பற்றி நீ கவலைப்படாண்டா, நான் கருப்பசாமி அவனை வாழ வச்சு காட்டுவேன். இந்தா மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாக இருக்கலாம். இந்தா மகளே வா. எப்போ எங்கே இருக்குது, என்னாச்சு? இவா பேத்தியாளா மகளா? பேத்தி. மொட்டையா கேட்கியே, நான் என்ன பதில் சொல்றேன்? நீ சந்தோஷமடைவாய் அந்த பிள்ளையால, நீ சந்தோஷமடைவாய் அந்த குழந்தையால, நீ அந்த பிள்ளையால சந்தோஷமடைவாய். ஓகே. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். நெவர். அப்புறம் என்ன விஷயம்? யாருக்கு? கல்விச்சாலை யார் நடத்துகிறா? கல்விச்சாலை. ஏய், பழைய காலத்து பள்ளிக்கூடமா இப்போ வச்சுருக்கியா? ஆனால் நியூ மாடலில் தானே இப்போ கல்வியெல்லாம். சிபிஎஸ் கல்லூரி வச்சுருக்கேன். எஸ், ஓகே. கால் நீ என்ன படிச்சிருக்க? ரெகக்னைசேஷன் இன்னொருத்தன் பேரில் இருக்கும், உன் பேரில் இல்லையே. பின்ன என்ன உன் ஸ்கூல்னு சொல்லுது என்கிட்ட? நீ கால் வா. தம்பி, அவசரப்பட்டு காலில் விழுந்தே தவிர உன் மனசை சாமிகிட்ட கொடுக்கல. நீ என்ன செஞ்சாலும் கண்டுக்கிடுவேன். நிம்மதியாக மனசார கும்பிட்டுட்டு வா. வரலாண்டா. இப்போ கெட்டிக்கார பையடா. கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்கா பொண்டாட்டி? அவள் என்ன படிச்சிருக்கிறா? நீ என்ன படிச்சிருக்கிற? பிஹெச்டி போடலையா? அந்த அளவுக்கு போக முடியலை உன்னால். கையப்படி உண்டா, கண்ணை மூடு. இந்த ரெகக்னைசேஷனை உன் பேருக்கு மாற்றலாம். அந்த ஸ்கூல் எதிர்காலத்தில் நல்லா ஓடத்தான் செய்யும். அதனால் நீ அவநம்பிக்கை வைத்திருக்கிறாய் இப்பொழுது. இதை வச்சு சமாளிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு அவநம்பிக்கை, சந்தேகமான எண்ணம். இதில் மாட்டிக்கிட்டு நம்ம லாஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா காலங்கள் விஞ்ஞான ரூபமாக நவீன முறையில் கல்வி போய்கிட்டு இருக்கு. நம்ம இதில் லாக் ஆகிட்டோம்னா தப்பாக போயிருமே. ஸ்ட்ரென்த்து சரியாக வரலன்னு சொன்னால் சம்பளம் எதையாவது விற்று கொடுக்க வேண்டிய நிலைமை வரும்னு பயப்படுதியான். உண்மையாடா? கால் வந்துட்டோம். எத்தனை விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது பார்த்தீங்களா? சும்மா ஒன்றும் இல்லை. வரலாம். கண்ண முடிக்காடா. பௌர்ணமிக்கு வந்து உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன், சரியா? வெற்றி. இதற்கு இடையில் வெளிநாட்டுக்கு ஆன்லைனில் கல்வி போதிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆர்டர் வரப்போகுது. ஏற்பாடு பண்ணியிருக்கியா? நடந்துடும். கல்வி வெளிநாட்டுக்கே நடக்க போகுது. ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஆஃப் சயின்ஸ் எல்லாம் நடக்கும். அசத்துரா பார்த்துக்கிட்டோம் போல. கொஞ்சம் பொறுமையாரு மகனே, ஆனந்தமாக செய்வோம், அருள்வடிவாக இருப்போம். போ. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. அப்படியா? எந்த ஊரு? அங்கே போயிட்டு குதிரை காரைக்குடி. நீங்களாம் போய் உட்காருங்க, போங்க. என்னமோ அடிஞ்சிடும். ரெண்டு தொலைங்கப்பா. தண்ணியை காரில் ஒருத்தர் அடிச்சு விடுதான். கார் வாசிங்க யார் வச்சுருக்காப்பா? கால் உண்டு. நீங்கள் என்ன நினைச்சிய? துப்பாக்கி கொண்டு சுடுதம் நினைச்சீங்களோ? அப்படியெல்லாம் நான் சுடுவேன் அம்மா. ஏன்னா ஏய், நல்ல கால் வந்துட்டேன். ஏன் அவசரப்படுதே? நீ எவ்வளோ நேரம் ஒரு நேரத்தில் உன்னுடைய தொழிற்சாலை ரொம்ப மூடி கிடந்து ஓடாமல் இருந்துச்சு. இப்போ ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி துளிச்ச மாதிரி இப்போ தான் ஓப்பன் பண்ணி வருது. இன்னும் ரொம்ப வண்டிகளை கொண்டு உன் நிறுவனத்தில் ஓட்டுதேன், நிப்பாட்டிருந்தேன்.
செமையாக சம்பாத்தியத்தை பண்ணி தாரேன். வேறு என்ன வேணும்? அவ்வளோதானே? கால் விட்டு வா. சிந்தனை செய் மனமே செய்தால் பக்கத்தில் வா. இந்த கனியை அறுத்து சாறு முடிஞ்சு உன் மனைவியை குடிக்க சொல்லி தேய்ச்சி குளிக்க சொல்லு. அவன் மனநிலைகள் தான் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கா. அதனால் உடல் அடிக்கடி சோர்வும் வலியும் வேதனையும் இருக்குது. நீக்கித்தாரேன். இந்த கனியை தொழிற்சாலையில் கொண்டு வை. நிறைய வண்டிகள் வசியமாகும், தொழில் ஓங்காரமாக இருக்கும். இன்னொரு சென்டர் போட்டு தரேன். போ. இந்த பணம் வேண்டாமா? என்னடா பிள்ளை நீலாம் வச்சுக்காடா, நல்லா இருடா, போடா. அதே காரைக்குடி நான் பார்த்த இடம், நான் அட்வான்ஸ் கொடுத்த இடத்துக்கு என்ன பிரச்சனை, ஏன் அது நடக்கலை, என்ன விவரம், அது காலம் சொல்லலாம். என்னடா செய்யணும் உனக்கு? சரக்கு வாங்கிட்டு வந்தால் நல்லா சொல்லியிருப்பேன். நீ தான் வாங்கிட்டு வரலையே. என்னைக்கு வாங்கிட்டு வருவான்? கேளுங்க எல்லாரும். அப்படி சொல்ல வேண்டியதானப்பா நீ. நீ ஓகே, நீ என்னைக்கு வாங்கிட்டு வந்தப்பா? சரி, 100 தரம் கால் வந்துட்டு வா. தாங்க அடுத்தவங்களை மட்டும் கேட்குறீங்க. சரி இருக்கு. ஏறு பிடிச்சவரே ஏச்சு புட். நான் ஒரு பாட்டு, அங்கே ஒரு பாட்டு கேட்கு. இப்போ இந்த இடத்த என்னடா செய்யணும் உனக்கு? எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் தான் கொடுப்பேன் கோயிலுக்கு? இதுவரை உன்னை இழுத்து கடத்தினதே அதுதான். உன் இஷ்டத்துக்கு தரக்கூடாதா? எத்தனை பெர்சன்டேஜ் தருவேன்? தந்துடுவேன். சரி, கரெக்டு. ஓகே, கண்ணை மூடு பார்ப்போம். 1 2 3 4 5. ஏன் இவங்கிட்ட மட்டும் அந்த பிரச்சனை? இவன் எனக்கு உரிமையான மகன், இவன் பங்கை நான் எடுத்துக்கலாம். அதனால் நான் வியாபாரம் பேச முடியும், யாரும் நினச்சிடாதீங்க. சரியா? உண்மை அப்படி தானேடா? ஆமாம். இப்போ எவ்வளவுக்கு பேசியிருக்கோம் நம்ம? $1.5 கோடி சென்ட் இருக்குது. எத்தனை ஏக்கர் இருக்குது? சரி, ஓகே. தை மாதம் 30ஆம் தேதிக்குள்பட ஒரு ஆளை வர வைக்கிறேன். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை வந்து பார்த்துவா. ஓட்டு நல்லா கர்மசாமிக்கு. சரி. அதே காரைக்குடி எல்லை மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? யாரு? கால் வந்துட்டு வா. வா. ஏன் கை அடிச்சுக்கிங்க? எந்த ஊருக்கா? அங்கேயே நினைச்சு சொல்லு. கொஞ்சம் கடிக்கிட்டு கூப்பிட்றேன். என்ன இருவா. வா. என்னம்மா வேணும் உனக்கு? உட்காருடா. கண்ண மூடு. தொடாமரு. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். ஒரு பக்கத்து இடது பக்கத்து பாயிண்ட் உள்ள மூளை சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆமாம், அது மன சிதைவு அல்ல, மூளை சிதைவு தான். வளர்ச்சி தன்மை குறைவு தான். அதை நம்ம மனத்தை தான் வளர்க்க முடியுமே தவிர உள்ளிருக்க உறுப்பை வளர்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் தெரபிகள் மூலமாக சரி பண்ணுவோம். விதியின் பொருட்டு இவனுக்கு மாற்றம் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். என்ன கர்மசாமிக்கு? என்னது? சரி, அது உனக்கு கிடைக்கும். இந்தா 9ஆவது மாதத்தில் என்னையை பார்க்க நீ வரும்பொழுது மனக்கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக வருவேன். கேட்டு வா. இந்தா நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு தேவகோட்டை. அந்த ஒரு நிமிஷத்துக்காக மனது ஏங்குது. ஏன் மச்சான் மச்சான் ஆசை மச்சானே
என் மச்சான் வெளிநாட்டில் இருக்கான். யார் அது? கால் அந்த பாட்டு என்ன மெட்டு? ஆசை மச்சான் வாங்கி தந்த. உங்க எல்லையில நான் கருப்பசாமி இருக்கேனே. சங்கடி கருப்பசாமியா வெறும் கருப்பசாமியா? கால் ஒன்றா. பூ வைக்க பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா. உன் வீட்டுக்காரனை உனக்கு பணம் அனுப்ப வச்சுருந்தேன். மனம் திறந்து உங்ககிட்ட பேச மாட்டேக்கான். ஆனால் பணம் சேர்த்து வச்சதாக லிஸ்ட்டும் காட்ட மாட்டேக்கான். உங்களுக்கு செலவுக்கும் கொடுக்க மாட்டேக்கான். ஆனால் யாருக்கு கொடுக்குறா என்ன நடக்குங்கிற விவரம் உனக்கு தெரிய மாட்டேக்கு. ஆளை சொன்னால் நீ சண்டைக்கு போயிடுவேன். அப்போ நான் சொல்லவும் முடியாது, சண்டையை நிறுத்தவும் முடியாது. உன் தேவையை நிறைவேற்றியாச்சுன்னா நீ என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். கால் வந்துட்டு வா, மூடி மறைச்சி வாழ வச்சுருவோம். என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க. அதனால் இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே உள்ள டயத்துலேருந்து உனக்கு சம்பளம் ஒழுங்காக வந்து சேரும். இதுக்கடையில் அவனுக்கு இப்போ உடல்நிலைகள் அங்கே சரியில்லாமல் இருக்குது. அவன் திடீர்னு எதிர்பார்க்காம லீவு போட்டு ஊருக்கு வந்தாலும் வந்துடுவான். இடையில லாட்ரி சீட்டு அந்த சீட்டு இந்த சீட்டுன்னு வாங்கி போய் உள்ளே ஏமாந்து போச்சு. அதில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு வந்து சேரும்னா அந்த பரிசு விடும். இன்னொரு வேறு மாதிரி செலவுக்கு ஆகும்னா அந்த பரிசு விடாது. உண்மை தானே? அதனால் உனக்கு நான் வர வைக்கிறேன், கவலைப்படாத. இப்போ இருக்கிற கடனை தீர்த்துருவோம். இவனை படிக்க வச்சு வேலைக்கு போக வைக்க பூ ஒன்று கொடுத்துருக்குறேன். பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? கண்ண மூடு. அப்பன் தொழிலே அவனது பிள்ளை, சொப்பனத்திலும் மறப்பது இல்லை. ஒன்று சேர்ந்து வாழணும் தானே தன்னே. உன் பிள்ளை அவனை தான் கல்யாணம் முடிக்கணும்னு முடிவு எடுத்து வச்சுருக்கா மனசுக்குள்ளே. தேவக்கோட்டை மார்க்கெட்லேருந்து ரைட் சைடில் உள்ளே போனால் அந்த வீடு இருக்குது. சரிதானா? பழைய காலத்து மண்டபத்தெல்லாம் இடித்து போட்டிருக்காங்களே, சரிதானே? அதை தாண்டி போனால் உள்ள அந்த காலத்தில் ஒரு சின்ன முருகப்பெருமான் கோயில் இருக்குது. அதையும் தாண்டி போனால் நிறைய தண்ணி பெருகிற இடமா இருக்குது. அங்கே அடிக்கடி சரி இப்போ கால் வந்துட்டு வைப்போம். நல்ல ரொம்ப சொல்லக்கூடாது, தப்புடாதா? அவன் மனத்தை மாற்றி தரணுமா சேர்த்து வைக்கணுமா? நல்ல பையன்தான், கட்டிக்கிடுவான், சந்தோஷமாக வச்சுருப்பான். 2 குழந்தையும் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். உன் பேரை அவன் தான். ஓ நல்லா இருக்கும். வெற்றி அடைந்து வா வாடா. நல்லா படிப்பான், துலக்கமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். கேட்டா கருமசாமிக்கு சரி 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 நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா. அப்படியா? வீடு சம்மந்தமாக மனக்குழப்பம் யாருக்குப்பா? தேவக்கோட்டையில் உனக்கு தேவக்கோட்டையா? ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க? அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வீடு எங்கே இருக்கு? சரி. என்ன வீடு சொந்தமாக என்ன குழப்பம்? கால் வந்துட்டு நான் பார்க்குறேன். எப்பா காசு வெட்டி போடுவீங்களா நீங்கள்லாம்? போடணும்னு நினச்சிங்களா? கால் வந்துட்டு வா. மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ? வாங்கப்பா வாங்கப்பா. இப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு வீட்டை வாங்கி தரணுமா? உன் பங்கை வாங்கி தரணும். உன்னைய நான் உயிரோட விட மாட்டேன். நீ இருந்தா தானே என்கிட்ட வீடு கேப்ப. வேற மாதிரி உன்னைய பண்ணிவிடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ?
நைட்டில் எழுந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே எழுந்து ஓட வைக்கிறேன் பாரு அப்படின்னு நான் சொல்லுதுன்னு நினைக்கியா? அவங்க செய்தாங்கப்பா, கால் வந்துட்டுவாங்க. அந்த வீட்டை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு என்னைய வந்து பாருங்கள். பௌர்ணமிக்கு முதல் நாள் எதிரிகள் பேரை எழுதி கொண்டு வாங்க, உன் பங்கை வாங்கி தரேன், சமாதானமாக சண்டை இல்லாமல் வெற்றி அடைந்து தருகிறேன். போதுமா? இதுக்கடையில் உனக்கு ஒன்றுக்கு அதிகம் வராத அளவுக்கு பிரச்சனை வரும். அதில் எந்த ப்ராப்ளம் வராமல் காப்பாற்றி தரேன். சந்தோஷமா இருக்கு.